ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 11 மாதங்களும் தேவன் நம்ம கண்ணின் போல வழிநடத்தி வந்து இந்த 12வது மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மட்டுமாக நல்ல எபினேசராக, நல்ல மெய்ப்பனாக, ஆயனாக, போதகராக, நண்பராக, ஆலோசனை கர்த்தராக நம்மை வழிநடத்தி வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமங்கள் எத்தனையோ நாமங்களை குறித்து இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, இம்மானுவேல் என்று பல நாமங்களை, அவருடைய சிறப்புகளை, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இந்த உலகத்துக்கு வந்து அவர் ரட்சிப்பை தந்தார், அவருடைய சிறப்பை குறித்து பல செய்திகளை நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிப்போம். இந்த வேளையில் அவருக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் என்று சொல்லி அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? இன்னைக்கு புதிதாக ஒரு நாமத்தை, புதிதாக ஒரு சிறப்புடைய ஒரு தன்மையை நம்ம அந்த ஒரு கருத்தியலில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனம். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமங்கள், பல நாமங்களை நாம் தியானித்திருக்கலாம். இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம் அவருடைய சிறப்பு என்னதான். நமக்கு இரட்சகராக வந்தார், நமக்கு பாவம் போக்குற பரிகாரியாக வந்தார், தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொல்லி பல அதிசயங்களையும் சிறப்புகளையும் அறிந்த நாம், அவர் நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கின்ற தகப்பன். இந்த ஏசாயா புத்தகம் பல பாடல்கள் நம்முடைய மேசியாவை குறித்து கூறப்பட்ட அதிகாரமாக, புத்தகமாக இருக்கிறது. இது தீர்க்க தரிசன புத்தகங்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிப்பின்படி பல சங்கீதங்களால், பாடல்களாக எழுதப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும்போது, இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஒரு பாடல்கள் மூலமாக இந்த இடத்துல பாடப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. நாம் இந்த 42வது அதிகாரத்தை முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது இதுவும் அப்படிப்பட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ஏசாயா 42 1வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, அமரப்பண்ணினேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்க திரியேக அந்த தேவனின் அந்த கர்த்தத்துவம் அந்த இடத்துல இந்த வசனத்தில் காணப்படுகிறது. 2வது வசனம், அவர் கூக்குரலிட மாட்டார், கேட்க பண்ணவும் மாட்டார். 3வது வசனம், முறியாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு இந்த 3வது வசனத்தை தான் நம்ம திருவக்கோள் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 3வது வசனத்தை நம்ம பல செய்திகளில், பல இடங்களில் அனைவருக்கும் பரிச்சயமான வசனம் தான் இது. நாணல், அந்த திரி, எல்லாருமே இதை அறிஞ்சு வச்சுருப்பீங்க. நாணல்னா என்ன சொல்லுங்க? ஆற்றோரத்தில் வளருகின்ற ஒரு செடி. அது சிறிதாகவும் வளரலாம், பெரிதாகவும் வளரலாம். பெரிதாகனா அதிகபட்சம் 12 அடி வரைக்கும் இந்த நாணல் என்ன பண்ணுமா, வளரும் என்று சொல்லி சொல்கிறாங்க. நாணலுக்கு இங்கிலீஷில்
ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, REEDன்னு சொல்லுவாங்க. திரி அதுக்கு ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, FLAX. நாணல்னா ரீட், திரினா ஃப்ளாக்ஸ். நாணல்னு சொல்லிட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு நபர் ஞாபகம் வருவார். யார் ஞாபகம் வருவா? மோசே நமக்கு ஞாபகம் வருவார். ஏனென்றால் மோசே சிறு குழந்தையாக இருக்கும்போது பார்வோனுடைய உத்தரவு ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடும்போது மோசேயின் தாய் மற்றும் சகோதரி அவனை நாணல் பெட்டியில் என்ன பண்ணாங்க, வைத்து அந்த ஆற்றண்டையில் அவனை விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த நாணல் என்பது நமக்கு இந்த மோசேயின் சம்பவத்தின் மூலமாக நம்ம அறிவோம். மற்றும் நீங்கள் இப்போ நீங்கள் காவேரி ஆறு, இந்த சேரப்பாளையம், இன்னும் சில ஏரியாலாம் நீங்கள் போனீங்கன்னா ஆத்தோண்டையில் பார்க்கும்போது ஒரு செடி மாதிரி என்ன பண்ணும், வளர்ந்துருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை கட் பண்ணி காய வைத்து அதை என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதனால பல பொருட்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க, பயன்படுத்தலாம். இன்னும் சில இடத்துல புல்லாங்குழல் பயன்படுத்த, இசைக்கருவியை பயன்படுத்த இந்த நாணல் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில இடத்துல அதிக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற நாணலை என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிக்கின்ற தூண்டலுக்கு பயன்படுத்துகிறாங்க. எனவே இந்த நாணல் அது என்னன்னா பயன்படுகின்ற ஒரு பொருளாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அற்பமாக என்ன பண்ணாலும் நாணல் தானே நினச்சாலும், ஆனால் இந்த நாணல்னால பல பொருட்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. தேவன் படைத்த அனைத்து காரியங்களும், அது செடி கொடியாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், தேவன் எதையும் சும்மா வெறுமையாக ஒப்புக்குச்சப்பான் அப்படின்னு தேவன் வெறுமையாக எதையும் படைக்கவில்லை. உருவாக்கினவர், சிருஷ்டிகர் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக, ஒரு அழைப்புக்காக, ஒரு நோக்கத்திற்காக தேவன் என்ன பண்ணுறார், எல்லாரையும் படைச்சிருக்கார். அதே போல் இந்த செடி கொடிகளையும் அவர் படைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திரி அது சணல் என்று சொல்லி பார்க்கிறோம். திரி என்ன சொல்லுவாங்க, சணல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சணலை ஒரு பயிராக என்ன பண்ணாங்க, விதைச்சாங்க என்று சொல்லி யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வார்கோதுமை கதிர் பயிரும் சணல் நாம் பார்க்கிறோம், தள்ளப்பாய் மாயிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 9:31 நாம் பார்க்கிறோம். அப்போ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு பயிர் வகையை சார்ந்தது, அதை பயிரிடுவாங்க. நம்ம பார்க்கும்போது ஆசாரனுடைய ஆடையில் என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஏபோத், சணல் நூல் இதை வைத்து என்ன பண்ணுவாங்க, துணியை நெய்வாங்க. அப்போ இந்த சணல் என்னது, பயன்படுகின்ற பொருள். கரெக்டுங்களா? இப்போ நாணலும் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. சணல் ஒரு பயிர் வகையை சார்ந்தது, அதை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அந்த காலத்தில் ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தை பின்னுவதற்கு அதை பயன்படுத்தினாங்க. அதை பயிராக வைத்து பல காரியங்களை செய்ய அதை பயன்படுத்தினாங்க. விளக்குகளில் அதை வைத்து வெளிச்சம் வருவதற்கு, வீட்டுகளில் அந்த காலத்துலலாம் கரண்ட்டில் என்ன இல்லை, அப்படி தானே? இந்த காலத்தில் தான் கரண்ட், எடிசன் கண்டுபிடிச்ச பிறகு தான் கரண்ட் எல்லாம். அந்த காலத்துலலாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது, நாங்கள்லாம் பார்த்ததில்லை, எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு அந்த அரிக்கன் லைட்டில் இருந்திருக்கிறீங்க? பிரதர் இருந்திருக்காரு, சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த திரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். திரியை அணைய விடாமல் என்ன பண்ணணும், நீங்கள் அதை தட்டி, அந்த காந்த தட்டி விட்டு நீங்கள் அதுக்காக எரிய வைக்கணும். அதுதான் உங்களுக்கு வெளிச்சம் தரும். அதே போல் நம்ம பார்க்குறோம், இந்த ரெண்டு பொருளும் பயன்படுகிற பொருளாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை, அந்த இடத்துல ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாணல், சணல், திரி இதை யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால் தேவ ஜனத்திற்கு ஒப்பிட்டு என்ன பண்ணாங்க, கூறப்பட்ட இந்த காரியம். நாணலை போல ஜனங்கள், மங்கேறிய திரியை போல் இருக்கின்ற ஜனங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருந்த காரியம்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் நாணலாக இருக்கலாம், திரியாக இருக்கலாம், சணலாக இருக்கலாம். தேவன் ஒரு நோக்கத்திற்காக உங்களை என்னை அவர் படைத்திருக்கிறார். நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அந்த நாணல் பயனுள்ள நாணலாக இருக்கும்போது அதை வைத்து பல காரியங்களை செய்தார்கள். எப்படி அந்த திரி என்கின்ற சணல் அது பயனுள்ளதாக இருக்கும்போது பலருக்கு வெளிச்சம் தந்தது, ஆசானுடைய உடையை தைக்க உதவினது. இப்படி சிறப்புகளை உடைய இந்த இரண்டு பொருள்களும் அதே போலதான் ஆண்டவரும் நம்மை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பயனுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன நம்ம செய்கிறதுக்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்? நற்கிரியைகளை செய்யும்படியாக. எப்படி நாளிலிருந்து நல்ல நல்ல கிரியைகள் நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ, திரியிலிருந்து செய்கிறார்களோ, உருவாக்குகிறார்களோ, அதே போல நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் 4 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம இப்போ பார்த்தோம், இந்த நாணலுடைய தன்மையும் இந்த என்னது திரியுடைய தன்மையும் அவருடைய பயன்பாட்டையும் நம்ம பார்த்தோம். தேவன் எப்படி அழைத்திருக்கிறார், பயனுள்ளதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நாணல் எப்படி இருந்தது? 42:3 என்ன சொல்லியிருக்குது? அந்த நாணல் நெறிந்த நாணல். திரி எப்படி இருந்தது? மங்கி எரிகின்ற திரி. ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தில் தேவன் உருவாக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது பயனுள்ளதாக தான் என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறார். அழைக்கும் போது, நாம் ரட்சிக்கப்படும் போது தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு? மங்கி எரிகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம அழைக்கவில்லை. முறிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு ரட்சிப்பு தரவில்லை. நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். சேற்றிலிருந்து நம்மை தூக்கினார், பாவ சேற்றிலிருந்து தூக்கினார், சாபங்கள் ரோகங்களிலிருந்து நம்மை தூக்கினார், இன்று நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையாக இருந்தது, சடங்காச்சாரங்கள், நாம் பல காரியங்களில் சிக்குண்டவர்களாக இருளான வாழ்க்கையை தேவன் வெளிச்சம் தரும்படியாக இந்த உலகத்தில் ஒளியாய் வந்து பிறந்தார். மங்கி எரிந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேரொளியாய் வந்து இருளில் இருக்கிறவர்களுக்கு பேரொளி வெளிச்சமாக வந்து உதைத்தார். ஹல்லேலூயா. நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, உப்பாக இருக்கீங்க என்று தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் வந்தார். இப்படி தெரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கை கூட சில வேளையில் நாணல் செடியை போல நம்ம என்ன பண்ணுறோம்? முறிந்து காணப்படலாம். நல்ல பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை கூட சில வேளையில் நாம் மங்கி எரிகின்ற சூழ்நிலை காணப்படலாம். எப்படி இந்த 2 சூழ்நிலையும் காணப்படும்? நல்லா இருந்த செடி எப்படி டக்குன்னு முறிஞ்சு போகும்? பலத்த காற்று எடுத்திருக்கலாம், துஷ்ட மிருகங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? கடந்து சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும்போது நன்றாக நிமிர்ந்து ஆடிக்கொண்டிருந்த அந்த நாணல், பயன்பட்டிருந்த நாணல், பலருக்கு பிரயோஜனமாக இருந்த அந்த நாணல், ஒரு சில சூழ்நிலைகள் மூலமாக அந்த நாணல் முறிந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பயனுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். சில பிரச்சனைகள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக, பலத்த காற்றை போல சில சூழ்நிலைகள் நம்மை முறிந்து விடும்படியாக நம்மை தள்ளும் போது, சில துஷ்ட மிருகம் என்று சாத்தானானவன் நம்மை மிதிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நாணல் என்று நம்முடைய வாழ்க்கையும் சில வேளையில் முறிந்து விழ காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான், இனி முன்னேற்றமே இல்லை,
அவ்வளவுதான், இனி யாரு உன் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி குழப்பங்களால் நம்முடைய வாழ்க்கை நிறைய காணப்படும். ஆனால் மங்கி எரிந்த நிலைமையில் இருந்தாலும், முறிந்த நிலைமையில் இருந்தாலும், இந்த நாணலை உருவாக்கின்ற சிருஷ்டித்த தகப்பனுக்கு தெரியும், அதை நிமித்த அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாணலே நினைச்சாலும், முறிந்த நிலையில் இருந்த நாணலே நினைச்சாலும் நிமிர்ந்து இருக்க முடியாது. ஆனால் சிருஷ்டிகருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தேவையான உரமும் மழை இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? மீண்டுமாக எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லா பயிர்களும் முன்மாறி பின்மாறி என்று சொல்லி பார்ப்பாங்க. விதை விதைக்கும் போது முன்பாக ஒரு மழை பெய்யும், கொஞ்ச நாள் அது வளர்ந்து சில வழியில் மழை இல்லாமல் அது அவ்வளோதான், அந்த செடி முடிஞ்சிருச்சு காஞ்சிற நிலைமையில் இருந்தாலும் பின்மாறி ஒன்று பெய்யும். அப்போ அந்த செடி அழிகிற நிலைமையில் இருந்தாலும், அழிந்து போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டுமாக செழித்து ஓங்கும். ஹல்லேலூயா, பயனுள்ளதாக மாறும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறினார், நான் சென்ற பிறகு வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். பின்மாரின் அபிஷேகம் நாம் பெறும்போது எப்படிப்பட்ட நிலைமையில நாம் முறிந்து விழுந்திருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே மீண்டுமாக நான் என்ன பண்ணுவேன்? எழுந்து நிற்பேன். ஹல்லேலூயா. நான் முறிந்து விடுவதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை, நான் மங்கி போவதற்கு தேவன் என்னை என்ன பண்ணல? அழைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீங்கள் கலங்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில் வருகிறது. எப்படி உங்களுக்கு அந்த மழையும் எப்படி உங்களுக்கு அந்த உரமும் கிடைக்கிறது இந்த காலை வேளையில்? எழுத்தின் பிரகாரமாக உணவு அந்த உரம் அல்ல, தேவனுடைய சத்தியம் வசனம் என்கின்ற அந்த உரத்தை இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பலப்படுத்துகிற வார்த்தைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. உங்களை கட்டி எழுப்புகின்ற வார்த்தை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறீர்கள். உங்களை உருவாக்குகின்ற பாடல் வரிகள் நீங்கள் பாடி அவளை துதித்து கொண்டிருந்தீங்கள். இப்படி நீங்கள் பாடி துதித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் உங்கள் விசுவாசம் முறிந்த நிலைமையில் இருந்தாலும், உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முறிந்து போன நிலைமையில் உங்களை தள்ளப்பட்டு இருந்தாலும், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக செபிக்கும் போது, விசுவாசம் உள்ளவர்களாக சத்தியத்தை கேட்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக என்ன பண்ணுறாரு? எழுந்து நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மீண்டுமாக எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. நீங்கள் எழுந்து நிற்கும் போது நீங்கள் பலரை காப்பாற்றுகிற நாணல் பெட்டிகளாக நீங்கள் மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. அன்று முறிந்து போன நாணலாக இருக்கும்போது மோசே காப்பாற்றப்படவில்லை, பயனுள்ள நாணலாக இருக்கும்போது மோசே என்கின்ற இரட்சகன் காப்பாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த நாணல் பெட்டி என்பது அந்த இடத்துல ஒரு இரட்சகனை காப்பாற்றினது. இன்னைக்கும் அழிந்து போய் கொண்டிருக்கிற பல ஆத்துமாக்களை காப்பாற்ற நாணலாக இருக்கிற உங்களை தேவன் என்ன பண்றாரு? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம். இந்த காலை வேளையில் தேவன் இந்த காலை வேளையில் வார்த்தை அனுப்பி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, எந்த சூழ்நிலை கண்டு திகைத்து போகாதீங்க. அழைத்தவருக்கு தெரியும், உருவாக்கினவருக்கு தெரியும், நம்மை பலப்படுத்துகிறவருக்கு தெரியும். நம்மை எழுந்து நிறுத்த அவரால் கூடும், நம்மை பயன்படுத்த அவரால் முடியும். மங்கி எறிகிற நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக ஒளியுள்ள வாழ்க்கையாக மாற்ற அவர் ஒருவராலே முடியும். நம்மளுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நாம் சாதித்து விட முடியாது. தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த ரெண்டு பிரச்சனையை நம்ம பார்த்தோம், நானளுக்கு எதுக்கும். மூன்றாவது பார்க்கிறோம், அவருடைய தன்மையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை பார்த்தீங்களா? மிக இரக்க குணம் உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்த்தபடியே ஏசப்பா அந்த முறிந்த நாணல் என்ன பண்ணல? போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல? விட்டு விடலை. அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டு உன் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டு போகல. மங்கியறிய நிலைமையில் இருக்கிற, இனிமேல் பிரகாசிக்க முடியாதுன்னு விட்டு போகல. ஆண்டவர் தேடி சென்றார். ஹல்லேலூயா. முறியாமல் பாதுகாக்கிறார், அணையாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் சில மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு 9:9 பார்க்கும்போது அந்த இடத்துல மத்தேயு குறித்து நாம் பார்க்கிறோம். ஆயக்காரனாக இருந்தான் லேவி என்கின்ற மத்தேயு. அவன் இயேசுக்கு பின் சென்றான். மத்தேயு 9:9 நாம் பார்க்கிறோம். புறப்பட்டு போகையில்
ஆ ஆ ஹalleluya. அந்த நாட்களில் ஆயக்காரர்களுக்கு மதிப்பு இல்லை. டாக்ஸ் கலெக்டர் அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஜனங்கள் இடத்துல அதிக ரோம அரசாங்கத்தில் வேலை செய்து அதிக வரி பணத்தை என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு சகஜமாக அவங்க பேச மாட்டாங்க, ஒரு வெறுப்பு இருக்கும். அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கை ஒரு முறிந்து போன வாழ்க்கையாக இருந்தது. ஒரு சில காற்றுகள் சூழ்நிலைகள்னாலே அவனுடைய வாழ்க்கை முறிந்து போன நிலைமையாக இருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் சென்று அழைக்கும் போது அது மீண்டுமாக நிமிர்ந்து காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சகேயினுடைய வாழ்க்கைக்குரிய நாம் பார்க்கும்போது லூக்கா 19 அதிகாரத்தில் நாம் இதை பற்றி வாசிப்போம். அவனுடைய வாழ்க்கை முறிந்து போன ஒரு நிலைமையில் காணப்பட்டது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் தேவனே என்ன பண்ணார், தேடி போனார். அவன் வாழ்க்கையில் அவன் அநியாயமாய் பணத்தை சம்பாதித்து ஒரு முறிந்து போன நிலைமையில் சமுதாயத்தினால நண்பர்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரோடு இருந்த அந்த மகன் இயேசு வருகிறார் என்று சொல்லி மரத்தின் மேலே ஏறி சென்று பார்த்தான். எனக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்து விடாதா, முறிந்து போய் என் நிலைமை இருக்கிறதே, என் வாழ்க்கை அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் நான் செய்து விட்டேனே, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த சகையினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. நெறிந்து போயிருந்த அவனுடைய வாழ்க்கை, முறிந்து போன இருந்த அவனுடைய வாழ்க்கையை தேவன் நிமிர்ந்து பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரியவர். எலியா தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. இயேசுவினுடைய ஒரே ஒரு வார்த்தையினால் என்ன பண்ணா, சோர்ந்து போய் படுத்துக்கொண்டான். இன்னைக்கு பிறருடைய சொற்கள், பிறருடைய வார்த்தைகள் நம் ஆண்டவருக்காக வல்லமையாக இருந்தாலும் நம்மை சோர்வுடைய செய்கிறதா? ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக இருந்த நம்மை சோர்வுடைய செய்கிறதா? நம்மை பலவீனப்படுத்துகிறதா? சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு பலன் தர அவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன். முறிந்து போயிருந்தான், ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஓடினவருக்கு தீர்க்கதரிசி, சவால் விட்ட தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக எத்தனையோ பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் வல்லமையாய் இருந்த ஒரு மனிதன் இயேசுவுடைய வார்த்தைக்கு பயந்து ஒடுங்கி போய் இருந்த முறிந்து போன நிலைமையில் இருந்தவனை ஆண்டவர் மீண்டுமாக கட்டி எழுப்பினார். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நாம் இருக்கிறோமா? முறிந்து போன நிலைமையில் நாம் இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தேவன் பெரியவர். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என் மேல நோக்கமாக இருக்கிறார். அவர் எல்ரோய், எனக்கு காண்கின்ற தகப்பன். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கைவிட்டாரா? கைவில்லை. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் தொங்குகிற கணவன், அந்த கல்வன், 2 கல்வர்களில் ஒரு கல்வன் முறிந்து போன நிலைமையில் தொங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அடிக்கப்பட்ட காற்றினால முறிந்து போன நிலைமையில் தொங்கிக் கொண்டிருந்தவனை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று அவனுக்கு மரண தருவாயில் ரட்சிப்பு அளித்தது தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார் யோவான் 6 அதிகாரம் 37வது வசனத்திலே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். இந்த உலகத்தில் பலம் உள்ளவர்கள், பராக்கிரம் உள்ளவர்கள், ஞானவான்கள், பெரியவர்கள், பலம் படைத்தவர்கள், அந்தஸ்து படைத்தவர்களை இந்த உலகம் மெச்சிக்கொள்ளலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேனா, அவங்களையும் ரட்சிப்பேன். ஆனால் யாருமே கண்டுக்காம, யாருமே அற்பமாக எண்ணப்பட்டப்படுகிற நாணல் போல முறிந்து விழுந்து கிடக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை, விடுதலை தர நான் வந்து பிறக்கிறேன். ஹல்லேலூயா. விடுதலை தர நான் வந்து பிறந்திருக்கிறேன். நீ கவலைப்படாதீங்க. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சொன்னால், அவர் கட்டளையிட்டால் சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. சோர்வடை செய்வது பிசாசுடைய வேலை.
நம்மை பலவீனப்படுத்துவது பிசாசுடைய வேலை. நம்முடைய வாழ்க்கை போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று எலியாவை போல சில வேளையில் சில பலவீனமான வார்த்தைகளை சாத்தானவன் நம்ம வாயிலிருந்து பேச வைப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தை வருகிறது, உன்னும் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்கின்ற போஜனத்தை நீங்கள் இன்று வேளையிலே காலை வேளையிலே புசித்து கொண்டு வருகின்ற சவால்களை இயேசுவின் நாமத்தினால நான் என்ன பண்ணுவேன்? வெற்றி பெறுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தைரியம், இந்த வைராக்கியம், இந்த விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மங்கி எறிகிற திரி, நம் பழைய ஏற்பாட்டில் யோனாவை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. வேதாகமத்தில் முதல் வெளிநாட்டு தீர்க்கதரிசி என்று யோனாவை கூறுவார்கள். ஏனென்றால் பிற தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல், யூதா இந்த இடங்களுக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். இவர் ஒருவர் மாத்திரமே நினிவேவுக்கு என்ன பண்ணுறார்? சென்றிருந்தார். எனவே இவரை முதல் வெளிநாட்டு தீர்க்கதரிசி, மிஷினரி என்று சொல்லி கூட நாம் அழைக்கலாம். தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், அதுக்கு எதிர்மறையாக சில திசையை நோக்கி அவர் சென்றார். நினிவேவுக்கு போக சொன்னார், அவர் எங்கே போனார்? தர்சீசுக்கு போயிட்டார். ஆண்டவர் அப்பையும் விட்டாரா? ஆண்டவருக்கென்று வல்லமையாக இருந்த ஒரு நபர் தான். ஆனால் நான் போகமாட்டேன் அந்த இடத்துக்கு. அவன் திரி மங்க ஆரம்பித்தது. அந்த இடத்துல மீனை கொண்டு அவனை காப்பாற்றினார். அவன் ஜெபித்தான். அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் சென்று பட்டணம் அழிக்கப்பட்டு போய்விடும். இன்னும் 40 நாட்கள் என்ன ஆயிரும்? பட்டணம் அழிஞ்சு போயிடும். அந்த பட்டணம் அழிவனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணான்? உட்காந்துருந்தான். அவனுடைய திரி மங்கி போய் இருந்தது. அவனுடைய வெளிச்சம் மங்கி போயிருந்தது. ஆண்டவர் எதற்காக என்ன எங்க போக சொல்றாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நேசிக்கிறார். மங்கிற நிலைமையில் இருக்கிற நினிவே ஜனங்கள் அவர் என்ன பண்றார்? கண்ணோக்கி பார்க்கிறார். முறிந்து போய் நிலைமையில் இருக்கிற நினிவே ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அணிந்து போய் அழிக்கப்படுகிற நிலையில் இருக்கிற நினிவே ஜனங்களை அவர் என்ன பண்றாரு? நினைத்து பார்க்கிறார். ஆனா யோனாவுக்கு என்ன பண்ணலாது தெரியல. சாவுட்டான். எல்லாருமே போய் உட்காந்துருந்தான். ஆனால் அப்போ கூட கடிந்து கொள்ளவில்லை. அவனுக்கு இயற்கையின் மூலமாக அழகான ஒரு நல்ல சத்தியத்தை அவனுக்கு தந்து அவனுக்கு அழகாக ஒரே நாளில் அந்த செடி முளைத்தது. ஒரே நாளில் அந்த செடி வெயிலடைத்துடன் பூச்சரிச்சு பட்டு போச்சு. ஆனால் அவன் தேவனிடத்தில் கோவப்படுறான். என்ன வாழ்க்கை இது? என்ன இது? எனக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட் கூட தரமாட்டீங்களா என்று சொல்லி கேட்கும் போது, ஒரு செடிக்காகவே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது இந்த ஜனங்களுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேனாடான்னு அவர் கேட்டார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் உள்ள அதே சிந்தை நம்மளுக்கு இருக்கணும்னா, எத்தனையோ ஜனங்கள் முறிந்து போய் நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை அறியாமல் மங்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். நாம் என்ன பண்ணோம்? அந்த சிந்தை இருக்குன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவோம்? செவிப்போம். அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். யோனா 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் இது குறித்து நாம் பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்பட்டதும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான அவனுக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கின்ற இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவிப்பாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகள் தடைப்படும் போது, சில காரியங்கள் தடைப்படும் போது, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் சொல்கிறார், உன் நினைவு என்னுடைய நினைவு அல்ல. நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டவரை பார்க்குறோம், ஆண்டவரை வேற கண்ணோட்டத்தில் நம்மை வழிநடத்தி சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் வழக்கை மீண்டுமாக அவர் எரிய பண்ணுவார்.
உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக எரிய பண்ணுகிற தேவன் அவர் பொறுமையோடு சொல்கின்ற தேவன். கடிந்து கொள்ளார். ஹல்லேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளார். அன்னைக்கு யோனாவை கடிந்து கொள்ளலை. புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது பேதுருவை குறித்து பார்க்கிறோம். பேதுரு நாம் பார்க்கும்போது யோனா பழைய ஏற்பாட்டின் பேதுரு என்று அழைக்கலாம். அதே போல் நம்ம பேதுருவை என்ன பண்ணலாம், யோனாவுக்கு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, மங்கிற நிலைமையில் இருந்தது. ஆண்டவருக்கென்று அவரும் வைராக்கியமாக இருந்த நபர் தான். இருந்த நபரா இல்லையா பேதுரு? எல்லாமே செஞ்சார். நான் அவனை வெட்டிடுவேன், சாச்சிருவேன், உங்கள் கூடயே வருவேன், எல்லாமே பண்ணாங்க. கூடயே இருந்த நபர். ஆனால் நான் பார்க்கும்போது சிலுவையின் பாதை வரும்போது விட்டு விட்டு ஓடி சென்றார். பார்த்தீங்களா? சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை என்ன பண்ணார், மறுதளித்தார். பார்த்தீங்களா? யோனாவை அப்படியே ஒரு ஹேண்டில் வைங்க, பேதுரு ஒரு ஹேண்டில் வைங்க. அவன் வாழ்க்கையை மங்கிருக்கிற நிலைமையில் ஒரு மறுதளிப்பின் சூழ்நிலையில் காணப்பட்டார். பேதுருவும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்த நம்பர் இந்த சிலுவையின் பாதையில் இருந்தார். அப்போ இயேசு கடிந்து கொண்டாரா? கடிந்து கொள்ள. லூக்கா 22:61 வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 22 அதிகாரம் 61 வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. ஹல்லேலூயா. ஒரு பார்வை போதும், அவன் நினைவு கூர்ந்தான் தான் செய்த பிழையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பேதுருவை தேவன், மங்கி எறிந்த ஒரு நபரை தேவன் பயன்படுத்தினார். உயிர் தெழுந்த பிறகு மீண்டுமாக அவனோடு சென்று 3 கேள்விகளை கேட்டார். என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்கு பிறகு அவனை வெளிப்படுத்தினார், வலிமையாக பயன்படுத்தினார். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் முதல் 12 அதிகாரங்களில் பார்க்கும்போது பேதுருடைய அந்த வெற்றி பயணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம், அவருடைய ஜீவியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் மங்கி எறிகிற நிலைமையில் நாம் காணப்பட்டாலும், ஆண்டவரை சில வேளையில் மறுதளித்தாலும், ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் உறவுகள் உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம், உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம், சபை உங்களை புறம்பே தள்ளியிருக்கலாம். ஆனால் அழைத்தவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை புறம்பே தள்ளாத தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இதுதான் பெரிய சால்வேஷன் கிஃப்ட் நம்ம எல்லாருக்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம என்னைக்கு என்ன இருப்போம், அழிஞ்சு போயிருப்போம். நம்மை பலப்படுத்த, நம்மை தேற்ற, நம்மை உருவாக்க, ஸ்திரப்படுத்த ஒருவர் உண்டு. அதற்கு தான் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. 4வது இந்த வசனத்தில் கூறப்படும் வாக்குத்தத்தம் ஏசாயா 42:3 பிற்பகுதி, நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நாம், என்னை இப்படி செஞ்சுட்டாங்களே, என்னை அப்படி பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் காணப்படுகிறது, ஆண்டவருக்கென்று ஒரு காலத்தில் வல்லமையாக ஓடுனேன், இப்போ என்னால் ஓட முடியல, ஆண்டவருக்கென்று வல்லமையாய் நான் சுடர் விட்டு எரிந்தேன், இப்பொழுது என்னால் எரிய முடியவில்லை, முறிந்து போய் நிலைமையில் உங்கள் நியாயங்கள் கேட்கப்படாமல், உங்கள் சத்தங்கள் செவி கொடுக்கப்படாமல், உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் சில சூழ்நிலைகள் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவன் சொல்கிறார், உன் நியாயத்தை நான் என்ன பண்ணுவேன், நான் பிரகாசிக்க பண்ணுவேன், பட்ட பகல் போல உன் நியாயத்தை பிரகாசிக்க பண்ணுவேன் அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உன் நீதியை நான் என்ன பண்ணுவேன், வெளிச்சத்தில் போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 37:6 நாம் பார்க்கிறோம். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் தேவன் நமக்கு நீதியை சரிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களுக்கு நியாயம் செய்ய, உங்களுக்காக
கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். என் சார்பாக யாருமே இல்லை, எனக்கு உறுதுணையாக யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அவர் இம்மானுவேல், நான் உங்களோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமுள்ள சகோதர சகோதரி, இந்த காலையில் ஆண்டுடைய வசனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நியாயத்தை அவர் வெளிப்படுத்துவார். யோசேப்போட வாழ்க்கையை பார்க்கிறோம். மங்கி எறிகிற திரியாக இருந்தான், முறிந்து விழுகிற நாணலை போல காணப்பட்டான். தரிசனங்கள் இருந்தது, வாக்குத்தத்தங்கள் இருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சில காற்றுகள், புயல்கள், சகோதரர்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக எதிர்மறையாக காணப்பட்டாலும், போத்திபாருடைய இல்லத்தில் அவன் உண்மையாக இருந்தும் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் தேவன் அவனுடைய நீதியை ஏற்ற காலத்தில் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தள்ளப்பட்டானோ அதே இடத்துல அதிகாரியாக மாறினான். யோபுடைய சரித்திரத்தை குறித்து பார்க்கிறோம். உண்மையுள்ள ஒரு மனிதர், தேவனுக்கு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதர். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் சில வேளையில் சில உடைக்கப்படுதல், தன் மனைவியால் சில போதும் நீ இருக்கிறதுக்கு நீ செத்துப்போ என்று சொல்லி மனைவியை சொல்கிறாங்க. நண்பர்கள், அவ்வளோ கூட நெருங்கி பழகின நண்பர்கள், உனக்கு நோய் வந்துருச்சு, உனக்கு காசு இல்லாமல் போயிடுச்சு, எது இல்லை, நீ செஞ்ச தப்பு தான், உன் பிள்ளைங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, நீ மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு எல்லாரும். அப்படி சூழ்நிலையிலும் அவன் என்ன பண்ணல, நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். உண்மையாக இருந்தான். எல்லாருமே அவனை விமர்சிக்கிறாங்க. என் நீதி என் நியாயத்தை பற்றி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவன் பேசுகிற வரைக்கும் அற்புதம் நடக்கலை. எப்போ அவன் சும்மா இருந்தானோ அப்பொழுது தேவன் அவனோடு என்ன பண்ணார்? பேசினார். இழந்த ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக திருப்பி தந்தார். ஹல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக நின்று நீ உன்னுடைய பலத்தை நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தால் நடக்காது. ஆண்டவர் சொல்றார், நீ சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். உன் நீதியை விளங்கம் பண்ணும்படியாக, உன் நியாயத்தை விளங்கம் பண்ணும்படியாக நீ முயற்சி செய்யலாம். நீ சும்மா இரு. நான் வீதியில் கூக்குரலிட மாட்டேன், என் சத்தம் கேட்காது. ஆனால் நான் செய்கிற காரியம், கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ முறிந்த நாணலை போல இருந்தாலும், மங்கி எறிகிற தீயை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும், நான் உன்னை முறித்து போடாமல், உன்னை அணையாமல் உன்னை பாதுகாக்கின்ற தகப்பன் நான் இம்மானுவேல், நான் இரட்சகர். ஹல்லேலூயா. இதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த காலை வேளையில். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 12:20 இதே வசனத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நீதி நியாயத்திற்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிரிய திரியை அணைக்காமலும் இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் தர வரைக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், ஜெயம் தர வரைக்கும், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் சோத்திரம் என்று நாம் சொல்லுகிற வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று சொல்லிலாம் நாம் சிந்தித்தோம். இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்படும் நாணம். இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா, என்ன கிறிஸ்மஸ்ன்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, முறிந்த நாணலை, நெறிந்த நாணலை முறியாத தேவன் அவர். மங்கி எறிகிற திரியை அணைக்காத தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையும் குறிச்சும் கலங்காதீங்க. சில போராட்டங்கள் வருகிறதா, காற்றுகள் வீசுகிறதா, துஷ்ட மிருகங்கள் உங்கள் நாணலான்று உங்கள் வாழ்க்கையை மேய்த்து செல்கிறதா, உங்கள் நீதி இருளடைந்து விட்டதா, உங்களுடைய வாழ்க்கை சில வேளையில் இருளடைந்து விட்டதா, சில பேச்சுகளால், சில சூழ்நிலைகளாக நீங்கள் எலியாவை போல சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறார். ராஜா அவருக்கு முன்னாடி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிங்கத்தையும் கரடையும் அவன் கொன்று போட்டு அவன் தைரியமாக இசைக்கரை வாசித்து சென்று கொண்டிருந்தான். எப்பொழுது உயர்வு அபிஷேகம் அவன் பெறுகிறானோ அப்பொழுதிலிருந்து சோதனை காணப்படுகிறது. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஒரு கம்பாரிசன் வரும்போது அப்பொழுது சவுல் கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடி அலைகிறான். அப்பொழுது தாவீது எத்தனையோ இடங்களில் கேட்கிறார், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி.
ஆண்டவர் கைவிட்டாரா? கைவில்ல. சில வேளையில் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் துதிகளை அவன் ஓயாமல் துதித்து கொண்டே இருந்தான். கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதிக்கிறவனுக்கு ஜெயம். கஷ்டத்தின் நேரத்தில் துதிக்கிறவனுக்கு, போராட்ட நேரத்தில் துதிக்கிறவனுக்கு ஜெயம் நிச்சயம். நல்லா இருக்கிற போது துதிக்கிறத விட பலவீனப்படும் போது, காயப்படும் போது, நொறுக்கப்படுகும் போது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க, நமக்கு அரணாக கோட்டையாக இருக்க அவரால் கூடும். ஹல்லேலூயா. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 26, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். தேவன் எப்படிலாம் நம்மளை அழைச்சிருக்கிறார்? சகோதரரே, உங்க ரட்சிப்பை பாருங்க. ஆணிகள் அநேகர் அல்ல. இல்லை இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்ட நாணல் சணல் போன்றவர்களையும் இல்லாதவைகளையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படிலாம் காணப்படுகிறதா? என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? உங்கள் அழைப்பை நினைச்சு பாருங்க. கிறிஸ்மஸ் அழைப்பைக்கு நமக்கு நேராக நடத்துறது, அந்த ரட்சிப்புக்கு நம்மளுக்கு நேராக காண்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது? நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். நான் ரட்சிப்பை தேடி போகல, எனக்கு விமோசனம் தேடி நான் போகல, என் சாபம் போட நான் தேடல. என்னை அழைத்த தேவன் என்னை தேடி வந்தார், எனக்கு ரட்சிப்பு தந்தார், பாவனைப்பு நிச்சயத்தை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். இன்னைக்கு நான் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி எத்தனையோ மரம், செடி, ஆலமரம், அரச மரம், பனை மரம், தென்னை மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கலாம், எத்தனையோ செடிகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டு விட்டு அடுப்புல போட போற நாணல் மாதிரி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. அதுதான் ஒன்றுக்கும் உதவாத பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார். ஸ்காலர்ஸ் போய் அழைக்கல, மீன் பிடிக்கிற அருமையான நண்பர்களை, எளிமையானவர்களை, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளித்தார். பிரியமுள்ள சகோதரி, எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த, உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். விசுவாசிங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனால் இது நிறைவேறும் வரைக்கும் ஒரு காரியத்தை நம்ம மறக்காமல் செய்யணும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 37 1-6. சங்கீதம் 37 1-6. நம்ம என்ன செய்யணும்? இதற்கு தேவன் நம் சார்பில் இருந்து நீதியை விளங்க பண்ண நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. சொல்லுங்க, பொல்லாதவர்களை குறித்து, உனக்கு பொல்லாப்பு செய்ய, உனக்கு தீமை செய்ய, நம்ம அழித்து விட நினைக்கிறவர்கள் மேல் எழுச்சி அடையாதே. அடுத்தது, நம்முடைய நியாயக்கேடு, நமக்கு நீதியை, நியாயத்தை நமக்கு பெற பண்ணாமல், நமக்கு தராமல் தடுக்கின்ற நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமையும் கொள்ளாத. அடுத்தது, அவர்கள் புல்லை போல் சீக்கிரம் அறுப்புண்டு பசும் புல்லை போல் வாடி போவார்கள். ஹல்லேலூயா. நானலா உன்னுடைய வாழ்க்கையை முறிக்க பண்ணி, உங்கள் வாழ்க்கையை பிசாசாரவன் தூக்கி அடுப்பில் போடலாம், தூக்கி நரகத்தில் போட்டுடலான்னு உன் வாழ்க்கையை பிசாசு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஜனங்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நான் என்ன பண்ணுவேன்? தூக்கி நான் என்ன பண்ணுவேன்? போடுவேன். நீ என்ன பண்ணும்? இவங்களை எரிச்சல் அடையாம கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து
சத்தியம் என்ற வசனத்தை நீ என்ன பண்ண? மேய்ந்து கொள். அனுதினமும் வசனத்தை மேய்ந்து கொள், வசனத்தை போஷி. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்காலில் ஓடப்பட்ட மரம் போல் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உலராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். வசனத்தை கை கொள்கிறவனுக்கு ஜெயம் உண்டு. நீ மகிழ்ச்சியா இருக்கணும். யார்கிட்ட? கர்த்தரிடத்துல. அப்ப அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு, நீ வசனத்தை கை கொள்ளணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். அடுத்தது நம்பிக்கையா இருக்கணும். அப்போ உன் வாழ்க்கை, ஆண்டவரே என்னால் நிமிர முடியாது, என்னால் நான் ஒளி தந்துட முடியாது, என் வாழ்க்கை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை, நீ என்ன காரியத்தை நீ நினச்சி கலங்கி கொடுக்கிற உன் காரியம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் வாய்க்க பண்ண அவரால் முடியும். அப்போ சொல்லுவீங்க, தேவன் சொல்லுவார், நீ அவர் கரத்தில் வாழ்க்கையை ஒப்படுக்கும் போது உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஒரு சாட்சியை தேவன் விளங்க பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. பூமியிலையும் இந்த சாட்சியை நீங்கள் பார்ப்பீங்க, மறுமையில் இந்த சாட்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு தருகின்ற நான்காவது இந்த வசனத்தில் கூறப்படும் தெய்வீக வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அதனால் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எரிச்சல் அடையாதீங்க, பொறாமைப்படாதீங்க. எந்த சூழ்நிலை எதிர்மறையாக காணப்பட்டாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தேவன் நெறிந்த நாணலை முறியாத தகப்பன், மங்கி எறிகிற நிலைமையில் இருந்தாலும் நம்மை அணைத்து போடாத தகப்பன். சும்மா இருந்து கர்த்தரின் மேல் நம்பிக்கையாக இருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அதை மேய்ந்து அனுதினமும் மேய்ந்து அந்த வசனத்தை ஆகாரமாக புசித்து நாம் அவரில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அவரில் நம்பிக்கையாக இருக்கும்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார், உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காலையில் இந்த வசனம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கிறிஸ்மஸ் நாட்களை நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் நாளை போல காணப்படலாம், மங்கேறிய நிலைமையில் காணப்படலாம். சணல் போல ஆண்டவரே அது பயன்படுகிற ஒரு பொருள். நாணல், சணல் அதுவும் பயன்படுகிற ஒரு பொருள். எங்களுடைய வாழ்க்கையும் நீர் அழைத்த நோக்கம் நாங்கள் பயன்படுகிற வேண்டும், நாங்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை அழைத்தீர். அதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அவ்வப்போது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் மூலமாக காற்றுகள் அடிக்கும் போது, ஆண்டவரே புயல்கள் வீசும் போது எங்கள் வாழ்க்கையும் சாய்ந்து விடுகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. எங்கள் வாழ்க்கை பெருமையாக காணப்படுகிறது. ஆண்டவரே, போதும் கர்த்தாவே எங்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலியாவின் சத்தம் காணப்படுகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் சில வேளையில சோர்ந்து போய் காணப்படுகிறோம். சில பிரச்சனைகளால, சிலருடைய வார்த்தையினால, சிலருடைய உபத்திரவத்தினால, எங்கள் வாழ்க்கையில் சில பலவீனங்களால நாங்கள் காணப்படலாம். யார் எங்களை விடுவிப்பார்? யார் எங்களை கை தூக்கிடுவார்? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்தனே, ஏன் என்னால் செய்ய முடியல? இப்ப நம்ம யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் அந்த வார்த்தை, நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய அழைப்பு பெரியது, நான் உனக்காக ரத்தம் சிந்திருக்கேன், உன்னை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ இருந்தாலும், உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் மாற்ற என்னால் முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நீ முறிந்த நிலைமையில் இருந்தாலும், மங்குற நிலைமையில் இருந்தாலும், உன் பலத்தினால் நீ எதுவுமே செய்ய முடியாம ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன்னை உருவாக்க என்னால் முடியும். ஏனால் நான் உருவாக்குகின்ற தகப்பன், நான் சிருஷ்டி கர்த்தர். வசனம் என்ற உரத்தை, பின்மாறி என்கின்ற அபிஷேகத்தை நீ பெறும்போது இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம். யோபுவை போல, யோசேப்பை போல, மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. எதை நினைத்தும் சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய, நமக்கு கை கொடுக்க. யார் நம்மை கைவிட்டாலும் ஒரு நாளும் கைவிடாத தகப்பன் நமக்கு உண்டு. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், அதுதான் உண்மையான ரட்சிப்பு.
அந்த ரட்சிப்பை பெற்ற நாங்களும், அந்த ரட்சிப்பை பெற்ற நீங்களும் எல்லா சூழ்நிலும் தேவனுக்கு என்று ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் தருகிறேன், ஆண்டவரே நான் எரிச்சல் அடைந்த காரியத்தை மன்னிங்க, நான் நிதானம் குறைந்து நான் பொறுமையற்ற சில வார்த்தைகள் கூறின காரியங்களை நீங்கள் எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே நான் மனத்தாழ்மையுள்ளவனாக என் வாழ்க்கையை முழுமையாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உடைய வசனத்தை அனுதினமும் மேய அதை நான் புசிக்க நான் ஆயத்தப்படுகிறேன். உண்மையில களி கூற, உண்மை துதித்து பாட நான் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையில நம்பிக்கையாயிருக்கிற நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பொழுது என்னுடைய நீதியை பட்ட பகல் போல நீ பிரகாசிக்க பண்ணுவீர். என் வாழ்க்கையில் இருளான என் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள், என் வாழ்க்கை அவ்வளோதான் இருந்த என் வாழ்க்கையில் நீர் என் நீதி நியாயத்தை, என்னுடைய உண்மையை நீர் விளங்க பண்ண தகப்பனாக இருக்கிறீர். என்னை பயன்படுத்துகிற உருவாக்குகின்ற தகப்பனாக இருக்கிறீங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதுக்கு ஏற்ற பலனை தருகின்ற உண்மையான தகப்பன். மனசு இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு செய்யாமல் போவான். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. அதுதான் மனுஷனுடைய பேச்சு. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது நம்ம கூட. இன்னைக்கு மாமா மச்சான் நண்பா அப்படின்னு சொல்றவங்க நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. தேவைகளுக்கென்று பழகின்ற மனிதர்கள் ஒரு காரியம் நடக்கும்னா கூட பழகுவாங்க, ஒரு காரியம் செய்யணும்னா கூட இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ காரியங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தேடிதான், முறிந்த நிலைமையில் இருக்கிறவர்களை தேடிதான், மங்கி எறிகிற நிலைமையில கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களெல்லாம் தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இயேசு உங்களையும் என்னையும் ஒரு தொட்டார். பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை நோக்கி பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உண்மையுள்ள தகப்பன். ஒரு வாழ்க்கை முழுமையாக அவர் கடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் முதலாவது முழங்கால் படியிடலாம். பாஸ்டர் அவர்கள் இப்படி வழிநடத்தி சொல்வார்கள்.